Hello everyone, நம்ம Foundations of Data Scienceல Unit 1 பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளோட third lecture. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Data Science Process. இந்த Data Science Processல எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இதுல மொத்தம் 6 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைனிங் ரிசர்ச் கோல்ஸ், அடுத்து ரிட்ரைவிங் டேட்டா, டேட்டா ப்ரிப்பரேஷன், டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன், டேட்டா மாடலிங், அடுத்து பிரசன்டேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதை வந்து இப்படி ஒரு டயக்ராமா வரைஞ்சிக்கோங்க, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்டெப் 1 வந்து டிஃபைனிங் ரிசர்ச் கோல்ஸ். அதாவது இப்போ நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ப்ராஜெக்ட்னா என்னது? ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதா நம்ம ப்ராஜெக்ட். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளமை நம்ம எதுக்கு சால்வ் பண்ணணும், நமக்கு சால்வ் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ் இருக்கு, இது எல்லாமே நம்ம ரிசர்ச் கோல். ஓகேவா? என்ன யூஸ் இருக்குங்கிறதா நமக்கு ரிசர்ச் கோல். ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கு நமக்கு என்னென்ன டேட்டாலாம் தேவைப்படும், நமக்கு என்னென்ன டேட்டாலாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அனலைஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இன் திஸ் ஃபேஸ் வி மஸ்ட் லேர்ன் அண்ட் இன்வெஸ்டிகேட் த ப்ராப்ளம் என்னதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் டெவலப் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த டேட்டா சோர்சஸ் நீடட். என்னென்ன டேட்டாலாம் நமக்கு தேவைப்படும், அதே மாதிரி அவைலபிள் ஃபார் த ப்ராஜெக்ட், என்னென்ன டேட்டாலாம் நமக்கு ஏற்கனவே அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். திஸ் ஸ்டெப் இன்வால்வ்ஸ் அக்வயரிங் டேட்டா ஃப்ரம் ஆல் த ஐடென்டிஃபைட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் விச் ஹெல்ப்ஸ் டு ஆன்சர் த பிசினஸ் கொஸ்டின். நம்ம சொன்னோம்ல, என்ன ரிசர்ச் கோல், எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்றவங்க தான் பிசினஸ் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் தேடுறதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது டிஃபைனிங் ரிசர்ச் கோல்ஸ். ஓகேவா? இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து ரிட்ரைவிங் டேட்டா. ரிட்ரைவிங் டேட்டானா வேற ஒன்றும் இல்லை, கலெக்ட் பண்றதான், டேட்டா கலெக்ட் பண்றது. இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்ட்க்கு என்னென்ன டேட்டா தேவையோ அதெல்லாமே கலெக்ட் பண்றோம். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கெய்னிங் ஏ பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டேட்டா யூசர் ஹேவ். யூசர்ட்ட ஆல்ரெடி இருக்க டேட்டாவில் நம்ம பிசினஸ்க்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஈச் பீஸ் ஆஃப் டேட்டா மீன்ஸ், ஒவ்வொரு டேட்டாவும் என்னது குறிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரிட்ரைவிங் டேட்டாங்கிற செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன். நம்ம சொன்னோம்ல, இப்ப நம்ம கலெக்ட் பண்ணிருக்க டேட்டால நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், நிறைய ஒரு சில வேல்யூஸ் மிஸ் ஆகலாம், இது மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அந்த மிஸ்டேக் எல்லாமே கரெக்ட் பண்றதுதான் டேட்டா ப்ரிப்பரேஷன்ங்கிறது. பாருங்க, டேட்டா மே ஹேவ் இன்கன்சிஸ்டன்சிஸ் லைக் மிஸ்ஸிங் வேல்யூஸ், பிளாங்க் காலம்ஸ், இன்கரெக்ட் டேட்டா ஃபார்மேட் விச் நீட்ஸ் டு பி கிளீன்டு. கிளீன்னா நம்ம எல்லாமே கிளீன் பண்றோம், எல்லாமே கரெக்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ வி நீட் டு ப்ராசஸ், எக்ஸ்ப்ளோர் அண்ட் கண்டிஷன் த டேட்டா பிஃபோர் மாடலிங். நம்ம கரெக்ட் பண்ணணும். மாடலிங் பண்றதுக்கு முன்னாடி அந்த டேட்டால உள்ள மிஸ்டேக் எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிடணும். அப்படி கரெக்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு பெட்டர் ப்ரெடிக்ஷன்ஸ் கிடைக்கும். த கிளீன் டேட்டா கிவ்ஸ் த பெட்டர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகேவா? இதான் தேர்ட் ஸ்டெப், டேட்டா ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் ரெஃபர்ஸ் டு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டேட்டா. நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டால என்னென்ன இருக்குங்கிறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். அதான் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டெப். இன் திஸ் ஸ்டெப் வி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா. டேட்டா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஹவு வேரியபிள்ஸ் இன்டராக்ட் வித் ஈச் அதர். அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா செட் எடுத்துக்கோங்க, ஒரு காலேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட் டேட்டா செட். இப்போ அதுல நேம்னு ஒரு காலம் இருக்கும், அதே மாதிரி ஒரு ரோல் நம்பர்னு ஒரு வேரியபிள் இருக்கும், அது மாதிரி ஏஜ்னு இருக்கும். எல்லாமே வேரியபிள், நேம், ரோல் நம்பர், ஏஜ் எல்லாமே வேரியபிள் தானே. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு வேரியபிளுக்கு நடுவில் என்ன ரிலேஷன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரோல் நம்பருக்கும் ஏஜுக்கு நடுவில் என்ன ரிலேஷன் இருக்கு, ரோல் நம்பருக்கும் நேமுக்கு நடுவில் என்ன ரிலேஷன் இருக்கு, எல்லாமே. இந்த இடத்துல இது யூஸ்ஃபுல்லா இருக்காது, பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய டேட்டா செட்ஸ்ல நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். அதுல ஒவ்வொன்றுக்குள்ளயும் ஒவ்வொன்று என்ன ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன். அடுத்து இதுல செக் வெதர் தேர் ஆர் அவுட்லேயர்ஸ். அவுட்லேயர்ஸ் ஏதாவது இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவுட்லேயர்ஸ்னா வரணும்ல, இது ஒரு மிஸ்டேக் தான். நம்ம டேட்டா ப்ராசஸ் பண்ணும்போது மிஸ்டேக் இருந்துச்சுல, அது மாதிரி இது ஒரு மிஸ்டேக் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவுட்லேயர் எப்படி இருக்கும்னா, இப்போ ஏஜ்ங்கிற டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏஜ்ல இப்போ ஒருத்தவங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன், 18 இருக்கும், 19 இருக்கும், இல்ல 21 இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு 97 இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ல 97 இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து அவுட்லேயர். நம்ம இருக்க டேட்டாக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு தேவையில்லாம ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா பேர் அவுட்லேயர்ஸ் அர்த்தம். இது ஒரு மிஸ்டேக், மேபி பிரிண்டிங் மிஸ்டேக் ஆக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ இது பேர் தான் அவுட்லேயர்ஸ் இருக்காங்கிறதையும் இதுல பாத்துக்கணும். ஸோ திஸ் ஸ்டெப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். இந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டெப்பை எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. இதான் நம்மளோட ஃபோர்த் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஸ்டெப், டேட்டா மாடலிங். அதாவது நம்ம கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம் டேட்டா, அந்த டேட்டாக்கு ஒரு மாடல் பில்ட் பண்றோம். இன் திஸ் ஸ்டெப் த ஆக்சுவல் மாடல் பில்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ். இந்த ஸ்டெப்ல தான் ஆக்சுவலா ஒரு மாடல் பில்ட் பண்றோம்.
Here data scientists distribute data sets for training and testing. நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டா செட்ஸை ட்ரைனிங்க்கும் டெஸ்டிங்க்கும் அனுப்பி வைப்பாங்க. Techniques like association, classification, clustering are applied to the training data set. இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா செட் ட்ரெயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி the model once prepared, இந்த ட்ரைனிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து டெஸ்டிங் டேட்டா செட் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் டேட்டா மாடலிங் 5th ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப், பிரசன்டேஷன் அண்ட் ஆட்டோமேஷன். இது என்ன பண்றோம்னா நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா ஒரு மாடல், அந்த மாடலை வந்து ரியல் டைம் என்விரான்மெண்ட்க்கு நம்ம டிப்ளாய் பண்றோம், நம்ம கொடுக்குறோம். பாருங்க, in this step the model is deployed into a real time environment after testing. ஸோ இந்த மாடல் நம்ம ரியல் டைம் என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்றப்ப நமக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸா ஃபெயிலியரா நம்ம தெரிஞ்சுக்கலாம். This helps to decide if the project results are success or failure based on the inputs from the model. நம்ம ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல கொடுக்கறதுனால இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதான் பிரசன்டேஷன் அண்ட் ஆட்டோமேஷன், நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ்ல. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.